எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டே 3, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வரிசையாக வந்து லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது அப்கமிங் குரூப் 2, 2A, குரூப் 4, குரூப் 1 எக்ஸாம் படிக்கிறவங்களுக்காக நம்ம லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ், டாப் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம். டெய்லி ஒரு 15 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அந்த வரிசையில் இப்போது டே 3 பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 15 கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே உள்ள வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம சேனலில் தான் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மே 5ஆம் தேதி வந்து நம்ம சேனலில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் வந்து 1200 ரூபி. ஸோ குரூப் 1, 2A, குரூப் 4 படிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா 1000 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எனி பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா 1000 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 1200 பே பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் லைவ் கிளாஸில். ஸோ அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த லைவ் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஜூலை டு இந்த இயர் மே வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸு ப்ளஸ் PDF ப்ளஸ் டெஸ்ட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இதில் ரெக்கார்டட் வீடியோவும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம் கரண்ட் அஃபேர்ஸ், டாப் 15 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் 51வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சஞ்சீவ் கண்ணா. ஸோ சஞ்சீவ் கண்ணா தான் இந்தியாவுடைய 51வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இப்போ இவரே பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற போகிறாரு இப்போது மே மந்தோட. ஸோ நெக்ஸ்ட்டு மே மந்த் 13ஆம் தேதியோட ஓய்வு பெற்றுடுவார். ஸோ நெக்ஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ், அதாவது 52வது தலைமை நீதிபதியாக PR கவாயை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் மே 14ஆம் தேதி பொறுப்பேற்க இருக்கார். ஸோ 51வது உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா. 52வது உச்சநீதிமன்ற நீதிபதியாக இப்போ நியமிக்கப்பட்டிருக்கவர் யார் அப்படின்னா PR கவாய் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இப்போ உச்சநீதிமன்றம் பற்றி பார்க்கலாம். இப்போது நம்ம இந்திய நீதித்துறை தொடர்பாக சட்டப்பிரிவில் குறிப்பிட்டிருப்பாங்க இல்லையா, அதில் உச்சநீதிமன்றம் தொடர்பாக பகுதி 5ல் ஆர்டிகல் 124 to 147 வரையிலான சட்டப்பிரிவில் குறிப்பிட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் பற்றி. உயர்நீதிமன்றம் அப்புறம் கீழமை நீதிமன்றம் பற்றி பகுதி 5ல் 6ல் சட்டப்பிரிவு 214லேருந்து 238 வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு உயர்நீதிமன்றம் பற்றி. இப்போ உச்சநீதிமன்றம் பற்றி பார்த்தோம்னா இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்தில் மொத்தமாக எத்தனை நீதிபதிகள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா மொத்தமாக 34 நீதிபதிகள், அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி உட்பட ஒரு 33 நீதிபதிகள், மொத்தமாக 34 நீதிபதிகள் வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கலாம். நெக்ஸ்ட் நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக கூறக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னா 126. ஸோ சரத்து 126 கீழ் தான் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் தலைமை நீதிபதியாக யாரை நியமிப்பாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் யார் மூத்த நீதிபதியாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுவாங்க. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது வந்து 65. அடுத்த உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகணும் அப்படின்னா அதுக்கான தகுதிகள், ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அதாவது இந்திய குடிமகனாக இருக்கணும். அடுத்த 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றிருக்கணும், ஒரு நீதிபதியாக பணியாற்றிருக்கணும் உயர்நீதிமன்றத்தில். இல்லை அப்படின்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களாக அவங்க பணியாற்றிருந்தால் தான் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுவாங்க. அடுத்து இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட், அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய 53வது தலைமை நீதிபதியாக யார் இருக்காங்கன்னா KR ஸ்ரீராம். இதுக்கு முன்னாடி இவர் மும்பை உயர்நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதியாக இருந்தார். இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருக்காரு KR ஸ்ரீராம். இரண்டாவது கேள்வி, சமீபத்தில் சுடுமண்ணாலான முத்திரை எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வெம்பக்கோட்டை. வெம்பக்கோட்டை பார்த்தீங்கன்னா இப்போ விருதுநகர்ல இருக்கு. இங்கே வந்து 3ஆம் கட்ட அகழாய்வு பணியானது நடைபெறுது. ஸோ இந்த 3ஆம் கட்ட அகழாய்வு பணியின் போது பார்த்தீங்கன்னா இப்போ சுடுமண்ணாலான முத்திரையானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போது விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பக்கோட்டை அருகே மேட்டுக்காட்டு பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணி நடைபெறுது. அங்கே சுடுமண்ணாலான முத்திரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, விளக்கு கண்டெடுத்திருக்காங்க, கல்பந்து, கல்லாலான சில்லுவட்டு, இதெல்லாமே வந்து வெம்பக்கோட்டை அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமாக என்ன தெரிவிக்கிறாங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து விலங்குகளை விரட்டுறதுக்காக கல்பந்தை பயன்படுத்தியிருக்கலாம். அதே மாதிரி முத்திரை மூலமாக வணிக நம்பகத்தன்மையை உறுதி பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே எப்படி ஸ்டாம்ப் குத்துறோமோ அந்த மாதிரி வணிகத்துக்காக இந்த முத்திரைகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 8 இடங்களில் போன நிதியாண்டில் வந்து அகழாய்வு பணிகள் நடத்தப்படும் சொல்லிட்டு பட்ஜெட்டில் அறிவிச்சிருப்பாங்க. அந்த 8 இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா கொந்தகை கீழடியில் அகழாய்வு பணி நடைபெறுது. கொந்தகையில் 4ஆம் கட்ட அகழாய்வு பணி, கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணி. வெம்பக்கோட்டை விருதுநகர்ல இருக்கு, இதுல பாத்தீங்கன்னா 3ஆம் கட்ட அகழாய்வு பணி. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனைக்கோட்டையில 2ஆம் கட்ட அகழாய்வு பணி. திருவண்ணாமலை மாவட்டத்தின் கீழ்நமடியில 2ஆம் கட்ட அகழாய்வு பணி. அடுத்து திருமலாபுரம், இது தென்காசி மாவட்டத்துல இருக்கு, இங்க முதல் கட்ட அகழாய்வு பணி. திருப்பூர்ல இருக்கக்கூடிய கொங்கல் நகரம், கடலூர்ல மருங்கூர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சென்னானூர், இந்த 4 இடங்கள்லயுமே முதல் கட்ட அகழாய்வு பணிகளானது நடைபெற்றிருக்கு. அடுத்த 3வது கேள்வி, LCA தேஜஸ் போர் விமானத்தில் முதல் பெண் போர் விமானியாக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் மோகனா சிங். ஸோ LCA தேஜஸ் போர் விமானத்தில் முதல் பெண் போர் விமானியாக பொறுப்பேற்றவங்க யார் அப்படின்னா மோகனா சிங். ஸோ இவங்க தான் இந்த தேஜஸ் போர் விமானத்தில் முதல் பெண் போர் விமானியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜூன்ஜுனோ மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மோகனா சிங். ஸோ இவங்க தான் இப்போ LCA தேஜஸ் போர் விமானத்தில் முதல் பெண் போர் விமானி அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காங்க. அந்த தேஜஸ் போர் விமானம் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது. அடுத்த 4th கொஸ்டின், நிலவை ஆய்வு செய்யும் திட்டங்களின் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவை எந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் சந்திராயன் 4. ஸோ சந்திராயன் 4, அதுக்கப்புறம் சந்திராயன் 5க்கே இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சுட்டாங்க. சந்திராயன் 4 இருக்குன்னா இப்போ எப்படி ககன்யான் திட்டம் மூலமா மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புறதுக்கு இஸ்ரோ திட்டமிட்டிருக்காங்க. 2026 நிலவுக்கு மனிதர்கள் அனுப்பப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. அந்த மாதிரி இப்போ நிலவுக்கு மனிதர்களை அனுப்புறதுக்கான விஷயங்கள் நமக்கு தேவைப்படுறதுல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளணும் இல்லையா? ஸோ அதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்வதற்காக தான் சந்திராயன் 4. ஸோ சந்திராயன் 4 மூலமாக விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்பி அங்கே உள்ள நிலவில் உள்ள மண் மாதிரி கனிம மாதிரிகளை பூமி கொண்டு சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் சந்திராயன் 4. இதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ சந்திராயன் 4 எதுக்கு அப்படின்னா நிலவுக்கு மனிதர்கள் அனுப்பி பாதுகாப்பாக அவங்கள பூமிக்கு அழைத்து வருவதற்கான அடிப்படை தொழில்நுட்பத்தை நிரூபிப்பதற்கான ஒரு ஆய்வு மேற்கொள்வதற்காக தான் இந்த சந்திராயன் 4 திட்டத்தை மேற்கொள்றாங்க. இந்த சந்திராயன் 4 பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2104.06 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். இதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது ஒரு 36 மந்த்ல இந்த திட்டமானது நிறைவடையும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், வெள்ளி கிரகத்துடைய சுற்றுப்பாதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கைக்கோளை அனுப்பி ஆய்வு செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 1236 கோடி மதிப்பிலான இந்த திட்டத்துக்கும் மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இப்போ சந்திராயன் 4 பார்த்தோம். நெக்ஸ்ட் சந்திராயன் 5க்கும் இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா இப்போ நம்ம சந்திராயன் 3 திட்டத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோ எடை கொண்ட ரோவரை அனுப்பியிருப்போம். இப்போ என்னன்னா ஒரு 250 கிலோ எடை கொண்ட ரோவரை நிலவுக்கு அனுப்பி ஆய்வு செய்யறதுக்காக தான் சந்திராயன் 5 திட்டத்தை மேற்கொள்ள போறாங்க மத்திய அரசு, இஸ்ரோ. அடுத்த 5வது கேள்வி, உலகின் முதல் வணிக ரீதியிலான விண்வெளி நிலையத்தை எந்த நாடு நிறுவுகிறது? ஆன்சர் அமெரிக்கா. ஸோ இப்போ உலகிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வணிக ரீதியில் ஒரு விண்வெளி நிலையத்தை அமெரிக்கா நிறுவ போறாங்க விண்வெளியில. இப்போ சர்வதேச விண்வெளி நிறுவனம் அதாவது விண்வெளியில இருக்கு இல்லையா சர்வதேச விண்வெளி நிலையம். ஸோ அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா பல நாட்களாக அங்கே தங்கியிருந்து ஆய்வு செய்யக்கூடிய விண்வெளி வீரர்கள் விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இடமாக தான் இந்த வணிக ரீதியிலான ஒரு விண்வெளி நிலையமானது அமைக்க போறாங்க. ஸோ அதோட பேர் என்ன? ஹேவன் அப்படிங்கிற பேர்ல அமைக்க போறாங்க. வாஸ்ட் அப்படிங்கிற ஆய்வு நிறுவனம் தான் இந்த ஹேவன் 1 அப்படிங்கிற பெயர்ல உலகின் முதல் வணிக ரீதியிலான விண்வெளி நிலையத்தை அமைக்க போறாங்க. ஸோ இந்த விண்வெளி நிலையத்துல விண்வெளியில ரொம்ப நாள் தங்கியிருந்து ஒர்க் பண்ணக்கூடிய விண்வெளி வீரர்கள் விண்வெளி விஞ்ஞானிகள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நட்சத்திர ஹோட்டல்கள், உடற்பயிற்சி கூடம், இந்த மாதிரி நிறைய வசதிகளோடு இருக்கும் இந்த இடம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் டூரிசத்தை ஊக்குவிக்கிறதுக்காக விண்வெளி சுற்றுலாவை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த ஹேவன் 1 அமைக்க போகிறாங்க அமெரிக்காவுடைய வாஸ்ட் ஆய்வு நிறுவனம். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், உலகின் முதல் ஏஐ மருத்துவமனையோட பேர் என்னன்னா ஏஜென்ட் ஹாஸ்பிட்டல். இது சீனால தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து வியாழன் கிரகத்துடைய நிலவுக்கு பார்த்தீங்கன்னா யூரோப்பா கிளிப்பர் விண்கலமானது அனுப்பப்பட்டிருக்கு. ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபால்கன் ஹெவி, அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் உடைய ஃபால்கன் ஹெவி பிளாக் 5 ராக்கெட் ஆனது விண்ணில் அனுப்பப்பட்டிருக்கு. அடுத்து இந்தியாவுடைய 2வது VLF ரேடார் மையமானது விகராபாத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. 6வது கேள்வி, 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ நடந்து முடிஞ்சிச்சு, நடைபெற்றது.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரஷ்யா. ரஷ்யாவின் கசான் நகரத்துல தான் போன வருஷம் வந்து 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடந்திருக்கு. பிரிக்ஸ் கூட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் இதுல இப்போ 10 நாடுகள் வந்து உறுப்பு நாடுகளா இருக்கு. ஏற்கனவே 5 நாடுகள் இருக்கு. இப்போ ரீசனா தான் ஒரு 5 நாடுகள் புதுசா சேர்ந்திருக்கும். லாஸ்டா வந்து 16வது நாடாக 10வது நாடாக இந்தோனேஷியா இணைஞ்சிருக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். ஸோ பிரிக்ஸ்ல பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஈரான், எத்தியோப்பியா, எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம், லாஸ்டாக வந்து இந்தோனேஷியா வந்து இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைஞ்சிருக்கு. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கான 16வது உச்சி மாநாடு போன வருஷம் வந்து கசான்ல நடந்திருக்கு, ரஷ்யாவில் அக்டோபர் 22, 23 ஆகிய நாட்கள்ல. ஸோ இந்த மாநாட்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, உலகளாவிய வளர்ச்சி மற்றும் பாதுகாப்புக்கான பலதரப்பு வாதத்தை வலுப்படுத்துதல் அப்படிங்கிற தலைப்புல தான் கருப்பொருள்ல தான் இந்த மாநாடு போன வருஷம் நடந்திருக்கு. இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வருஷம் பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்க நடக்கும் அப்படின்னா பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனீரோல தான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடக்க போகுது. ஸோ 2023 தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நகரத்தில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடந்துச்சு. போன வருஷம் ரஷ்யாவின் கசான் நகரத்தில், இந்த வருஷம் பிரிக்ஸ் உச்சி மாநாடு வந்து பிரேசில் நாட்டுடைய ரியோ டி ஜெனீரோல நடைபெற போகுது. பிரிக்ஸுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா சீனாவின் ஷாங்காய். எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2009. அடுத்த ரீசன் நியூஸ், G20 அதாவது குரூப் ஆஃப் 20 20 நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் G20. இதில் ஒரு 21வது நாடாக ஆப்பிரிக்க யூனியன் வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆப்பிரிக்க ஒன்றியம் வந்து இணைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்க யூனியன். இதில் ஒரு 55 நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் ஆப்பிரிக்க யூனியன். இதுதான் வந்து 21வது G20 உடைய உறுப்பினராக இணைஞ்சது. ஸோ 2024 G20 19வது உச்சி மாநாடு பிரேசிலில் நடந்துச்சு. 2025 20வது உச்சி மாநாடு தென்னாப்பிரிக்காவில் நடைபெற இருக்கு. அடுத்து G7 மாநாடு, அதாவது குரூப் ஆஃப் 7 7 நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் G7. இதோடைய உச்சி மாநாடு போன வருஷம் இத்தாலியில் நடைபெற்றிருக்கு. இந்த வருஷம் கனடாவில் நடைபெற இருக்கு 51வது உச்சி மாநாடு. அடுத்து நேட்டோ அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், வட அத்லாந்திய ஒப்பந்த அமைப்பு. ஸோ நேட்டோவுடைய உச்சி மாநாடு போன வருஷம் அமெரிக்காவுடைய வாஷிங்டனில் நடந்துச்சு. இந்த வருஷம் நெதர்லாந்தில் நடைபெற இருக்கு. அடுத்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், இதோடைய மாநாடு பார்த்தீங்கன்னா 2023 இந்தியா தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்றது. 2024 கஜகஸ்தானில் அஸ்தானால நடைபெற்றிருக்கு SCO மாநாடு. 7வது கேள்வி, உலகளாவிய பல பரிமாண வறுமை குறியீடு 2024 படி இந்தியாவில் பல பரிமாண வறுமையில் இருக்கும் மக்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 234 மில்லியன் பேர். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல பரிமாண வறுமை, இப்போ நம்ம வறுமை அப்படின்னா வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ரொம்ப கம்மியான இன்கம் இருக்கும், இல்லைன்னா சாப்பாடு 3 நேர சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு நிலைமையை வச்சு தான் நம்ம வறுமையை வந்து கணக்கிடுறாங்க. பல பரிமாண வறுமை அப்படின்னா என்னன்னா அனைத்து வகைகளையும், அதாவது இந்த உணவு, வருமானம், கல்வி, சுகாதாரம், வீடு, இந்த மாதிரி பல கோணங்கள்ல வறுமையில இருக்கவங்கள தான் பல பரிமாண வறுமையில இருக்கவங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த பல பரிமாணத்துல வறுமையில இருப்பவங்களை ஆய்வு செஞ்சுதான் இந்த பல பரிமாண வறுமை குறியீடு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. UNDP யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த UNDP ரிலீஸ் பண்ண இந்த பல பரிமாண வறுமை குறியீட்டின் படி இந்தியாவில் எவ்வளவு பேர் வந்து வறுமையில இருக்காங்கன்னா 234 மில்லியன் பேர் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தெற்கு ஆசியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 234 மில்லியன் பேர் வந்து பல பரிமாண வறுமையோட அதிகமான வறுமை கொண்ட நாடாக ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்து பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா 93 மில்லியன் பேர் வந்து பல பரிமாணத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நேபாளம் அடுத்ததாக இருக்கு 3rd பிளேஸ்ல. 4th பிளேஸ்ல வங்கதேசம் இருக்கு. ஸோ மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 0.105 இருக்கு. பாகிஸ்தானுக்கு வந்து பல பரிமாண வறுமை குறியீட்டுக்கான மதிப்பு பார்த்தீங்கன்னா 0.198 இருக்கு. நேபாளத்துக்கு 0.92 இருக்கு. வங்கதேசத்துக்கு 0.104 MPI வேல்யூ இருக்கு. நெக்ஸ்ட், இந்த பல பரிமாண வறுமை குறியீடை யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஐக்கிய நாடுகளுடைய வளர்ச்சி திட்டம் மற்றும் ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முன்முயற்சி தான் இணைந்து இந்த பல பரிமாண வறுமை குறியீடை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் ஆய்வு செஞ்சு பல பரிமாண குறியீடை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து, அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய இறப்பு விகிதம், இது தொடர்பாக ஆய்வு செஞ்சுருக்காங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பள்ளி படிப்பு, எத்தனை வருஷத்துக்கு பள்ளி படிக்கிறாங்க, அடுத்து பள்ளி வருகை, இதை ஆய்வு செய்கிறாங்க. லிவிங் ஸ்டாண்டர்ட், அவங்களுடைய வாழ்வாதாரம், சமையல் எரிபொருள், சுகாதாரம், குடிநீர் அனைத்து வீடுகள்லேயும் இருக்கா, மின்சாரம் இருக்கா, வீடு இருக்கா, அவங்களுக்கு சொந்தமாக சொத்து இருக்கா, இந்த மாதிரியான ஒரு 10 குறியீடுகளை பயன்படுத்தி தான்
இந்த பலபரிமாண வறுமை குறியீடை ரிலீஸ் பண்றாங்க. 8வது கேள்வி, 73வது பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விக்டோரியா கியார்தில்விக். ஸோ இப்போ 73வது பிரபஞ்ச அழகி, போன வருஷத்துக்கான பிரபஞ்ச அழகி பட்டத்தை வந்து விக்டோரியா கியார்தில்விக் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க டென்மார்க் நாடு சேர்ந்தவங்க. செகண்ட் பிளேஸ் யாருன்னா நைஜீரியாவை சேர்ந்த சிதிமா அடட்ஷினா. தேர்ட் பிளேஸ் வந்து மெக்சிகோவை சேர்ந்த மரியா பெர்னாண்டா பெல்ட்ரான். நம்ம இந்தியா சார்பில் இந்த பிரபஞ்ச அழகி மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் ரியா சிங்கா வந்து பங்கேற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், 2024ஆம் ஆண்டுக்கான ஃபெமினா மிஸ் இந்தியா பட்டத்தை வின் பண்ணவங்க நிகிதா பூர்வால். அடுத்து 2024ஆம் ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டத்தை வின் பண்ணவங்க ரியா சின்ஹா. அடுத்து 72வது பிரபஞ்ச அழகி பட்டத்தை வின் பண்ணவங்க ஷென்னேஸ் பலாஷியோசிஸ். இவங்க நிகராகுவா நாட்டை சேர்ந்தவங்க. 2024ஆம் ஆண்டுக்கான உலக அழகி பட்டத்தை வின் பண்ணவங்க கிறிஸ்டினா பிஸ்கோவா. 9வது கேள்வி, இஸ்ரோவின் GSAT N2 செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஃபால்கன் 9. ஸோ SpaceX நிறுவனத்துடைய ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக தான் GSAT N2 அப்படிங்கிற ஒரு தகவல் தொடர்பு செயற்கைக்கோளானது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 4700 கிலோ எடை கொண்டது தான் இந்த GSAT N2 அப்படிங்கிற தகவல் தொடர்பு செயற்கைக்கோள். ஸோ இது அதிக எடையில் இருக்கிறனால தான் நம்ம இஸ்ரோவுடைய ராக்கெட் மூலமாக இல்லாமல் வெளிநாட்டை சேர்ந்த அமெரிக்காவுடைய எலான் மஸ்க்கு சொந்தமான SpaceX நிறுவனத்துடைய ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. ஸோ எங்கேருந்து விண்ணில் செலுத்திருக்காங்கன்னா அமெரிக்காவின் கேப் கென்வெரல் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. அடுத்து ரீசன் நியூஸ், ஆக்சி-4 திட்டம். ஸோ இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஆக்சி-4 திட்டம் மூலமாக இந்திய விண்வெளி வீரர்கள் வந்து விண்ணுக்கு அனுப்புறதுக்கு, அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பி பயிற்சி அளிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதுக்காக எத்தனை பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னா பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், சுபான்சு சுக்லா. இவங்க 2 பேருக்கும் நாசால பார்த்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போகிறதுக்கான பயிற்சிகளானது வழங்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சுபான்சு சுக்லா மட்டும்தான் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போகிறதுக்கு அனுப்புறதுக்கு ஆக்சி-4 திட்டத்தின் கீழ் வந்து தேர்வு செஞ்சிருக்காங்கன்னு கூட நம்ம ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம். நெக்ஸ்ட், சூரியனுடைய புறவெளி ஆய்வு செய்யறதுக்காக ப்ரோபா 3 விண்கலத்தை வந்து PSLV C-57 ராக்கெட் மூலமாக இஸ்ரோ விண்ணில் அனுப்பியிருக்கு. அடுத்து ககன்யான் விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த திட்டத்தில் 2026ஆம் ஆண்டு அனுப்பப்படுவாங்க அப்படின்னும் இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. இஸ்ரோவுடைய GSAT செயற்கைக்கோள் இப்போ தான் பார்த்தோம், ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்தியாவுடைய முதல் அனலாக் விண்வெளி திட்டம் வந்து லடாக்ல தொடங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 10வது கேள்வி, 2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது பெறும் தமிழ் எழுத்தாளர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரா வெங்கடாச்சலபதி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது தமிழ் மொழி பிரிவில் ரா வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இவருக்கு எதுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்குன்னா, இவர் எழுதிய திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற நூலுக்காக தான் இந்த 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு ரா வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு. ரீசன்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா யுவ புரஸ்கார் விருது பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான விருது லோகேஷ் ரகுராமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் எழுதிய விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற படைப்புக்காக தான் வழங்கியிருக்காங்க. அடுத்து தன்வியின் பிறந்தநாள் அப்படிங்கிற சிறுவர் சிறுகதைக்காக யூமா வாசகி அவர்களுக்கு சாகித்ய புரஸ்கார் 2024 வழங்கப்பட்டிருக்கு. 58வது ஞானபீட விருது பார்த்தீங்கன்னா குல்சார் மற்றும் ராம் பத்ராச்சாரியாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து எனது ஆண்கள் அப்படிங்கிற படைப்புக்காக அதாவது சாகித்ய அகாதமியுடைய மொழிபெயர்ப்பு விருது, ஸோ மலையாளத்தில் எழுதியிருப்பாங்க எண்டே ஆண்கள் அப்படிங்கிற பேரில் நளினி அவர்கள் எழுதிய நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருப்பாங்க எனது ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு விமலா. இவங்களுக்கு சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், 59வது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். 11வது கேள்வி, போட்டித் தேர்வுகளை சீரமைக்க எத்தனை உறுப்பினர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 7 பேர் கொண்ட குழு. ஸோ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதாவது தேசிய தேர்வு முகமை சார்பில் பார்த்தீங்கன்னா பல்வேறு போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுது. அந்த தேர்வுகளில் முறைகேடு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பாக முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பரிந்துரைகளை வழங்குறதுக்காக ஒரு 7 பேர் கொண்ட குழு, உயர்நிலை குழுவானது அமைக்கப்பட்டது. அந்த குழுவுடைய தலைவராக யார் நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணன். இவர் இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர். ஸோ இவர் தலைமையில தான் 7 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ நீட் தேர்வு, நெட் தேர்வு இதில் முறைகேடு நடந்ததுனால தான் இந்த குழு அமைச்சிருக்காங்க. இந்த குழு அவங்களுடைய பரிந்துரையை வழங்கிட்டாங்க. என்னென்ன பரிந்துரைகள் வழங்கியிருக்காங்க அப்படின்னா, இப்போது டிஜி யாத்திரை செயலி மாதிரி டிஜி ஆப் இருக்கணும், இந்த டிஜிட்டல் மூலமாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. பல நிலைகளாக நீட் தேர்வை நடத்தணும், ஒரே தேர்வாக தான் நடக்குது, அப்படி இல்லாமல் பல நிலைகளாக தேர்வு நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க.
1000 பாதுகாப்பான தேர்வு மையங்களை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பரிந்துரைகளை வந்து இந்த குழு வழங்கியிருக்கு. இப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதாவது தேசிய தேர்வு முகமை பத்தி பார்த்தோம்னா உயர்கல்வி நிறுவனங்கள்ல நுழைவதற்கான நுழைவுத் தேர்வுகளை இது நடத்தது. 2018ஆம் ஆண்டுல இது தொடங்கப்பட்டது. அடுத்த ரீசன் நியூஸ், ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்யறதுக்காக ராம்நாத் கோவிந்த், அதாவது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் உயர்நிலைக்குழு அமைக்கப்பட்டது. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்யறதுக்காக ஜெகதாம்பிகா பால் அவர்கள் தலைமையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது அமைக்கப்பட்டது. 16வது நிதி ஆணையத்துறை தலைவர் அரவிந்த் பனகாரியா ஆயுள் காப்பீடு, மூத்த குடிமக்களுக்கான மருத்துவ காப்பீடுக்கான தவணை தொகை மீது விதிக்கக்கூடிய ஜிஎஸ்டியை வந்து ஜிஎஸ்டி தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்கு அதை ரத்து பண்ணலாமா இல்லை குறைக்கலாமா அது தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக சாம்ராஜ் சௌத்ரி அவர்கள் தலைமையில் 13 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டது. 12வது கேள்வி, ஸ்லினக்ஸ் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு கடல்சார் பயிற்சி? ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்தியா மற்றும் இலங்கை. ஸோ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடற்படை பயிற்சி தான் இந்த ஸ்லினக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கவனிங்க, ஸ்லினக்ஸ் பயிற்சி இது பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டுலேருந்து இந்திய கடற்படைக்கும் இலங்கை நாட்டுடைய கடற்படைக்கும் இடையே நடத்தப்பட்டு வருது ஒவ்வொரு வருஷமும். ஸோ 2 கட்டங்களாக இந்த ஸ்லினக்ஸ் பயிற்சியானது நடத்தப்படுது. துறைமுக கட்டம், கடல் கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விசாகப்பட்டினத்துல தான் டிசம்பர் 17லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சியானது நடந்திருக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே. ரீசன் நியூஸ், ஹரிமாவ் சக்தி அப்படிங்கிற பேர்ல கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே நடத்தப்படுது. தர்காஷ் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சியானது நடத்தப்படுது. ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஜிமெக்ஸ் அப்படிங்கிற பேர்ல கூட்டு கடற்படை பயிற்சி நடத்தப்படுது. நொமாடிக் எலிஃபென்ட் 2024, அதாவது நாடோடி யானை தமிழ்ல, இது வந்து இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையே நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி. மைத்ரி அப்படிங்கிற கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே நடத்தப்படுது. யூத் அபியாஸ் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுது. சூரிய கிரண் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையே கூட்டு கடற்படை ராணுவ பயிற்சியானது நடத்தப்படுகிறது. 13வது கேள்வி, தியான்சந்த் கேல் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அனைவரும். ஸோ பிரவீன்குமார், ஹர்மன் பிரீத் சிங், டி குகேஷ், அதோடு சேர்த்து மானு பாக்கர், இவங்க 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த போன வருஷம் 2024ஆம் ஆண்டுக்கான தியான்சந்த் கேல் ரத்னா விருதானது வழங்கப்பட்டிருக்கு. இந்த தியான்சந்த் கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது விளையாட்டுத்துறையில இந்தியாவில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது. இது 4 பேருக்கு போன வருஷம் வழங்கியிருக்காங்க. அவங்க 4 பேர் வந்து யார்னா, ஒன்று வந்து தமிழக வீரர், செஸ் வீரர் டி குகேஷ், அப்புறம் இந்திய ஹாக்கி அணியுடைய கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங், அடுத்த பேரா உயரம் தாண்டுதல் வீரர் பிரவீன்குமார், துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மானு பாக்கர், இவங்க 4 பேருக்கு தான் வழங்கியிருக்காங்க. இது தவிர அர்ஜுனா விருது, சிறந்த வீரர்களுக்கான அர்ஜுனா விருது ஒரு 34 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 5 பேருக்கு துரோணாச்சாரியா விருதானது வழங்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பேரா பேட்மிண்டன் வீராங்கனைகளான மனிஷா ராமதாஸ், நித்யஸ்ரீ சுமதி சிவன், துளசிமதி முருகேசன், இவங்க 3 பேருக்கும் அர்ஜுனா விருதானது வழங்கப்பட்டிருக்கு. 14வது கேள்வி, எந்த நாட்டில் அமைந்துள்ள கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இலங்கை. ஸோ இலங்கையில் இருக்கக்கூடிய கலாச்சார மையத்துக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருடைய பெயரானது சூட்டப்பட்டிருக்கு. நம்ம ரீசனாக தான் பார்த்துருப்போம், திருவள்ளுவர் வாரமாக நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் லாஸ்ட் வீக் வந்து அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது திருவள்ளுவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கலாச்சார மையத்துக்கு சூட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவுடைய நிதி உதவியோட தான் இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து கலாச்சார மையமானது அமைக்கப்பட்டது. ஸோ அதுக்கு திருவள்ளுவருடைய பெயரானது சூட்டப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இலங்கையுடைய தலைநகரம் பார்த்தோம்னா கொழும்பு மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை, இது 2மே இலங்கையுடைய தலைநகரங்கள், கேபிட்டல். ஜனாதிபதி வந்து அனுரகுமார திசாநாயகா, அடுத்த பிரதமரியான ஹரிணி அமரசூரிய. 15வது கேள்வி, திறன்மிகு குழந்தைகள் மையம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2021ஆம் ஆண்டு. ஸோ 2021 தான் திறன்மிகு குழந்தைகள் மையம் திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷன் சக்ஷம் அங்கன்வாடி அப்படின்னும் கேட்கலாம், அல்லது போஷன் 2.0 அப்படின்னும் கேட்கலாம். அதாவது குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் இவங்கள்ட்ட ஊட்டச்சத்து குறைபாட்டை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த திறன்மிகு குழந்தைகள் மையம் திட்டம் 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2021, 22லேருந்து 2025 to 26ஆம் ஆண்டு வரைக்கும் செயல்படுத்தும் வகையில் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டாக கூட இது தொடர்பான ஒரு ஆப், அதாவது மொபைல் அப்ளிகேஷன் போஷன் ட்ராக்கர் 2.0க்கு கூட பிரதமர் மோடியுடைய எக்ஸலன்ஸ் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம்.
அடுத்து மகளிர் சக்தி இயக்கம், அதாவது சக்தி மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கீம் வந்து 2021 ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது, அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2021-22 2025-26 ஆண்டு வரைக்கும் செயல்படுத்தும் வகையில் இந்த ஸ்கீம் தொடங்கியிருப்பாங்க. இந்த சக்தி மிஷன் சக்தியுடைய துணை திட்டங்கள் தான் சம்பல், சாமர்த்தியா. இதெல்லாம் சம்பல் அப்படிங்கிறது பெண்களுடைய பாதுகாப்புக்காக தொடங்கப்பட்ட ஒரு துணை திட்டம். சாமர்த்தியாங்கிறது பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட துணை திட்டம். நெக்ஸ்ட் ஒரு நிறுத்த மையங்கள், அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ். இது எதுக்காகனா இப்போ குடும்ப வன்முறையினால, குடும்ப பிரச்சனைனால பாதிக்கப்பட்ட பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சட்ட உதவிகள் வழங்குறது, மருத்துவ உதவிகள், உளவியல் ரீதியில் அவங்களுக்கு ஆலோசனைகளை வழங்குறது, இது போன்ற அனைத்து சேவைகளையும் வழங்குவதற்காக, ஒருங்கிணைந்த சேவைகளை வழங்குவதற்காக இந்த ஸ்கீம். அடுத்து நாரி அதாலத். இது என்னன்னா கிராம பஞ்சாயத்து லெவல்ல இந்த நாரி அதாலத் ஒரு நீதிமன்றம் மாதிரி. இப்போ பெண்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கான சமரச ரீதியில சுமூகமான முறையில் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாரி அதாலத் அப்படிங்கிற திட்டமானது தொடங்குறாங்க. ஸோ அதன்படி நாரி அதாலத் அப்படிங்கிற நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், அசாம் அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2 மாநிலங்கள்ல இப்போ செயல்படுத்துறாங்க. அடுத்த குழந்தைகள் பாதுகாப்பு சேவை திட்டம், அதாவது மிஷன் வாத்சல்யா. இது 2009 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னும் இதை மென்ஷன் பண்ணி கேட்கலாம், ICPS. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காகனா இப்போ காணாமல் போன குழந்தைகள் மீட்கப்பட்டிருப்பாங்க, பாலியல் ரீதியிலாக பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மீட்கப்பட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி மீட்கப்பட்ட காணாமல் போன மற்றும் பாலியல் ரீதியில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மறுவாழ்வு வழங்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வாத்சல்யா. நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா திட்டம். ஸோ இது வந்து என்னன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் வந்து இந்திரா காந்தி மாத்ருத்வ சஹ்யோக் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா இதோட பேரை மாத்திட்டாங்க. இந்த ஸ்கீம், இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து 2 தவணைகளில் 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ முதல் தவணையில் 3000 ரூபாயும், 2வது தவணையாக 2000 ரூபாயும் கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுது. இந்த ஸ்கீம்ல பயன்பெறணும் அப்படின்னா 19 வயது நிரம்பிய கர்ப்பிணி பெண்கள் தான் இந்த ஸ்கீம்ல வந்து பயன்பெற முடியும். ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்ல வந்து இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மொத்த நிதியில் பார்த்தீங்கன்னா 60% நிதியை வந்து மத்திய அரசு கொடுப்பாங்க, 40% நிதியை வந்து மாநில அரசு கொடுப்பாங்க. 60-40 அப்படிங்கிற விகிதத்துல தான் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட் இதோட டாப் 15 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைவடையுது. நெக்ஸ்ட் டே வந்து அடுத்த டாப் 50 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ GK டெஸ்ட் பேட்ச் மே 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் பேட்ச் வந்து மே 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்காக ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அப்புறம் எக்கனாமி, இந்த 3க்கும் தனியாக வந்து செப்பரேட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச், மேக்ஸ் பேட்ச், அடுத்து எஸ்ஐ பேட்ச் முக்கியமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை தவிர்த்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து வாங்கிக்கலாம். எந்த மந்த் வேணுமோ உங்களுக்கு தேவையான மந்த்து. அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பேமெண்ட் ஆப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.